ஹலோ எஸ்பிரன்ஸ். இன்னைய நியூஸ் பேப்பரில் எதாவது இம்பார்ட்டண்டான நியூஸு அதில் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்றது தான் டீட்டெயிலாக இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நியூஸ் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பேஜ் நம்பர் 6 பாருங்கள். த ஹிந்து நியூஸ் பேப்பரில் பேஜ் நம்பர் 6 எடுத்து பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அதை பற்றின ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதோட நியூஸோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் விமனில் இருக்க ஒரு மெம்பர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் காட்டி ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது அகைன்ஸ்டாக ஒருத்தர் பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் நேஷனல் கமிஷன் மெம்பர்ஸ் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐ போட்டு கேட்டப்போ அவங்க கொடுத்த பதில் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை அப்படின்றனால அவர் மேலே அப்பீலுக்கு போயிருக்காரு. ஸோ இதுதான் அந்த நியூஸோட பேக்ரவுண்ட் ஒரு க்ரக்ஸ் மாதிரி. ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன, யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், த நேஷனல் கமிஷன் ஃபார் விமன். நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரியணும். ஸோ இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. 1990 ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க, அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆக்ட் மூலிமா பார்த்திங்கன்னா 1992 இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அப்படின்றத இந்தியன் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 1992 இந்த ஆக்ட் எஸ்டாப்ளிஷ் இந்த பாடி ஸ்டாட்யூட்டரி பாடியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது ஒரு 5 மெம்பர்ஸ் பாடி. இந்த 5 மெம்பர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 5 மெம்பர் இது ஒரு 5 மெம்பர்ஸ் பாடியாக இருக்கும். அண்ட் இட் ஹேஸ் அ பவர் ஆஃப் சிவில் கோர்ட். ஒரு சில இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவங்க ஒரு சிவில் கோர்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பவர்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த நேஷனல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷனால் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த நேஷனல் கமிஷன் எதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அட்ரஸ் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு விமன். ஸோ இந்தியாவில் நடக்கக்கூடிய விமன் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே இந்த கமிஷன் ரெக்கமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட். ஸோ அதுக்காக தான் இந்த கமிஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த நியூஸ் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறோம், இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டிஐ பற்றி பேசியிருக்காங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. as you all know, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 பாஸ் பண்ணாங்க. விச் மீன் இது அந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க எல்லா சிட்டிசன்ஸுமே தே ஹேவ் த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாகவே அதை ப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டாக நமக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்குது. ஆர்டிகல் 19(1) ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் 19 பார்த்தீங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நமக்கு ஒரு அடிப்படை உரிமை, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் ரூலிங்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த ஆர்டிஐ ஆக்ட் பிரகாரம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி தான் பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் இருக்கலாமா கூடாதா அப்படின்றத இந்த இதில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிஐ டீட்டெயிலாக பார்க்கும்போது இதில் அடுத்தது பாருங்கள், அப்பீலேட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட் அப்பீலேட் அத்தாரிட்டி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சீஃப் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். ஸோ இது டீட்டெயிலாக பார்க்குறோம் அப்படின்னா, ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியோட பப்ளிக் பாடியிலேயோ நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ சீக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் வாங்க முடியும், என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் ரிலேட்டடானது, இன்டர்னல் செக்யூரிட்டி ரிலேட்டடானதெல்லாம் நமக்கு தரமாட்டாங்க. ஃப்ரம் ஆர்டிஐ போட்டு வாங்க முடியாது. பட் அதர் இன்ஃபர்மேஷன் வி கேன் கெட். ஸோ அப்போது எவ்ரி பப்ளிக் அத்தாரிட்டியுமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீஃப் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணணும். ஸோ அவங்க தான் நம்ம போகிற ஆர்டிஐயோட குவரிஸ்க்கு எல்லாமே நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இவரோட இது இவங்க கொடுக்கக்கூடிய ரிப்ளை நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை, நம்ம கேட்டது ஒன்று அவங்க அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சோன்னா, வில் கோ டு ஃபஸ்ட் அப்பீலேட் அத்தாரிட்டி. இந்த ஃபஸ்ட் அப்பீலேட் அத்தாரிட்டிகிட்ட நம்ம போயிட்டு, எனக்கு இந்த ரிப்ளை சரியில்லை, எனக்கு ஃபர்தராக ப்ராப்பராக இல்லை அப்படின்னு நம்ம அப்பீல் பண்ணணும். ஸோ அவங்க பார்த்துட்டு இந்த ஃபஸ்ட் சீஃப் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கொடுத்தது கரெக்டாக இல்லையான்னு டிசைட் பண்ணி அவங்க நமக்கு ஒரு வெர்டிக்ட் கொடுப்பாங்க. ஸோ அகைன் நம்ம இந்த ஃபஸ்ட்டு அப்பீலேட் அத்தாரிட்டி கொடுத்ததுமே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லை அப்படின்னா, தென் வி கேன் கோ டு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். ஸோ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் தான் ஃபைனல் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருப்பார். ஸோ வி கேன் அப்பீல் டு ஹிம். இந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட் அப்பீலேட் அத்தாரிட்டி கொடுத்த டிசிஷன்லேயும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லை, எனக்கு ஐ வாண்ட் மோர் கிளாரிஃபிகேஷன்னா, தென் ஃபைனல் அத்தாரிட்டி ரெஸ்ட் இஸ் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். ஸோ இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படின்னும் போது இந்த ஆஃபீஸ் பற்றி பார்த்தோன்னா, இது அகைன் ஆர்டிஐ ஆக்ட் மூலமாக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி தான் இதுவும். அண்ட் அகைன் இட் ஹேஸ் சிவில் பவர்ஸ், சிவில் கோர்ட் மாதிரி இட் ஹேஸ் பவர். எப்படி ஒரு கோர்ட் என்கொயரி பண்ணும்போது அங்கே நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் ஆஸ் வெல் அஸ் இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், தே போத் ஹேவ் ஒரு சிவில் கோர்ட் எப்படி ஆக்ட் பண்ணுமோ அதே பவர்ஸ் இவங்களுக்குமே இந்த இதில் இருக்கும். ஸோ ஓவராலாக நம்ம இந்த நியூஸில் பார்க்க வேண்டிய இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான். ஸோ இந்த நியூஸை நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு குயிக் ரீகாப்பாக பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது நேஷனல் கமிஷன் ஃபார் விமன்னா என்ன, அதோட மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ ஆக்ட்னா என்ன, ரைட் டு இன்ஃபர்மேஷன்றது நமக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 19. இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அந்த ஆஃபீஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆர்டிஐ ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனில் ஒரு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ப்ளஸ் நாட் மோர் தென் ஒரு 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ நாட் மோர் தென் 10 இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஓவராலாக மொத்தமாக 10 பேர் இருப்பாங்க. அந்த மெம்பர்ஸை வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவார். அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி மெம்பர்ஸ் யாராருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டாக இருப்பார். அண்ட் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா அவரும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேபினெட் மினிஸ்டர் அப்பாயிண்டட் பை த பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்த கமிட்டிஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு நேம் லிஸ்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ இதுதான் ஓவராலாக இந்த நியூஸ் வந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பேஜ் நம்பர் 13 போங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 13 இருக்க க்ரீமி லேயர் அமாங் SC/ST. ஸோ இந்த நியூஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாலிட்டி கீழே வரும், பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கீழே வரக்கூடிய ஒரு டாபிக் இது. இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு ரீசெண்ட் டைம்ஸாகவே ஒரு 4 to 5 டேஸாகவே இது நியூஸ் பேப்பரில் ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ரூலிங் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் ஃப்ரீ டு கோ வித் க்ரீமி லேயர் அமாங் SC/ST கேட்டகரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்ரீமி லேயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்க்க வேண்டியது, இதில் இம்பார்ட்டண்டாக நம்ம யூபிஎஸ்சிக்கு எடுத்துக்க வேண்டியது க்ரீமி லேயர். ஸோ இந்த க்ரீமி லேயர் அப்படின்றது ஃபஸ்ட்டு எங்கே வருது, அந்த டேர்ம் ஃபஸ்ட்டு எங்கே காயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 சட்டநாதன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த சட்டநாதன் கமிட்டி தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீமி லேயர் அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ க்ரீமி லேயர் அப்படின்றது வித்தின் ரிசர்வேஷனுக்குள்ளே இருக்கவங்க பேஸ்ட் ஆன் த இன்கம் சீலிங்ஸ் வச்சு அவங்க வந்து அந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கலாமா வேணாமா அப்படின்றத சூஸ் பண்ணுறது. ஸோ அப்போது இது வரைக்கும் இந்தியாவில் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் லேயர் அப்படின்ற கான்செப்ட் வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் மட்டும்தான் அப்ளை ஆகிட்டு இருக்கு. ஸோ அதர் பேக்வர்ட் கிளாஸஸில் இருக்கவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கோ இல்லை ஒரு ரிசர்வேஷன் பாலிசியில் உள்ளே போகிறாங்க, ரிசர்வேஷன் பெனிஃபிட் அனுபவிக்கினா அவங்க வந்து நான் க்ரீமி லேயராக இருக்கணும். ஸோ க்ரீமி லேயரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட இன்கம் வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்க சீலிங்கை விட அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இந்த க்ரீமி லேயரை யூ கேன் கோ வித் SC/ST கம்யூனிட்டி ஸ்கூலை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன இஷ்யூ ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் இதை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து கிளியராக வந்து மினிஸ்டர் வந்து we are not going to implement it அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய இதில் பார்க்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட், ஒரு கீ வேர்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் யூஸ் பண்ணலாம். அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா இதுதான், there's a difference between direction and observation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ direction and observation. ஸோ இப்போ டைரக்ஷன் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லா கவர்மெண்ட்ஸுமே அதை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுப்ரீம் கோர்ட் இஸ் டைரக்டிங் த கவர்மெண்ட் டு டூ தட். இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்கள் வந்து இந்த க்ரீமி லேயர் வந்து நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு டைரக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் அப்ளைஸ்ட், ஸோ அவங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. பட் வந்து அப்சர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் வந்து அப்சர்வேஷனாக சொல்கிறாங்கன்னா ஓகே இதுக்கான ஸ்கோப் இருக்குது, நீங்கள் ஃபியூச்சரில் வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை தான் வந்து இந்த மினிஸ்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ டைரக்ட் பண்ணல, தே ஹவ் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கோப் இருக்குது, நம்ம SC/ST இதுக்கு வந்து க்ரீமி லேயர் கொண்டு வரதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவராலாக இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதே பேஜில் இன்னொரு நியூஸ் வந்து பாருங்கள், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ரிலேட்டடான ஒரு நியூஸ் இது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் அவர் ஹானரபிள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து மால்தீவ்ஸ்க்கு போன ஒரு விசிட் பற்றினது தான். ஸோ இந்த நியூஸில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மால்தீவ்ஸ்ன்றது ஆக்சுவலாக ஒரு 1 இயராகவே ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக இந்தியா கூட அவங்களுக்கு ஒரு சின்ன நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு டசில் வந்துச்சு. பிகாஸ் அவங்க வந்து இந்தியா பற்றின சொல்லியிருந்த ஒரு கமெண்ட்ஸ், அதுக்கு இந்தியன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ண விதம், அப்புறம் வந்து அவங்களோட டூரிசம் அஃபெக்ட் பண்ணது, இது எல்லாமே வந்து லாஸ்ட் 1 இயராக வந்து நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் விசிட் அப்படின்றது இந்த ஒரு பைலேட்டரல் ரிலேஷன்ஸில் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், அதில் இந்த ஒரு சேஞ்ச் இருக்கும், ஒரு ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அதுதான் இந்த நியூஸில் வந்து டீட்டெயிலாக எலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு விசிட் இந்தியன் ஒரு டிப்ளமேட் வந்து அங்கே ஃபாரின் போய் பார்க்குறது அப்படின்னும் போது இதான் வந்து ஃபஸ்ட்டு விசிட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் டிஸ்கஸ் பண்ணும்போது இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க கீ பாயிண்ட்ஸ் இல்லை கீயை நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி. ஸோ இந்த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசின்றது இந்தியாவோட ஒரு ஃபாரின் பாலிசி. இந்த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி பார்த்திங்கன்னா ஃப்ரம் இண்டிபெண்டன்ஸ்லேருந்தே நம்ம வந்து ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஸோ நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படின்றது கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு அவர் ஆல் நெய்பர்ஸ். நம்மளோட இமீடியட் நெய்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட ஒரு செக்யூரிட்டி கோஆப்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட எக்கனாமிக் டைஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நெய்பர்ஹுட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு இந்தியா வந்து ஒரு எய்டு போய் நிற்கிறது. ஸோ இந்த மாதிரி பைலேட்டரல் ரிலேஷன்ஸை இவங்க கூடலாம் நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸில் வந்து ஒரு பீஸை மெயின்டைன் பண்ணணும், அவங்க கூட ஒரு குட் ரேப்போ இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்து தான் இந்த நெய்பர்ஹுட் பாலிசி. ஸோ இது நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், இந்தியாஸ் விஷன் சாகர். ஓகேவா,
சாகர் அப்படின்றது வந்து செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜன் அப்படின்றது இந்தியாவோட அகைன் ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் ஒன் ஆஃப் த விஷன் டாக்குமெண்ட் இது. ஸோ இந்த சாகர் அப்படின்றது பார்த்திங்கன்னா 2015 வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த சாகர் அப்படின்றது பார்த்திங்கன்னா 2015 கொண்டு வந்த ஒரு பாலிசி தான் பார்த்திங்கன்னா சாகர் அப்படின்றது. ஸோ இந்த சாகர் அப்படின்னா என்னென்னு இப்படி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இந்த ரீஜன். ஸோ ஆல் இந்த ரீஜனுங்கும் போது இந்தியாவோட இமீடியட் நெய்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி, மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் எக்கனாமிக் டைஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சாகர் அப்படின்றது. ஸோ இந்த சாகர் அப்படின்ற பாலிசி பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆல்சோ அலைன்ட் வித் சாகர்மாலா ப்ராஜெக்ட். சாகர்மாலா ப்ராஜெக்ட்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்தியன் கவர்மெண்ட் அவங்களோட போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அந்த போர்ட்ஸோட ஆப்ரேஷன்ஸ் எஃபிஷியன்சி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அதோடையுமே இந்த ப்ராஜெக்ட் வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் நியூஸ் இன் டுடேஸ் நியூஸ் பேப்பர் நம்ம பார்க்கும்போது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எகைன் இந்தியா மால்தீவ்ஸ்ன்றது ஒரு லாஸ்ட் 1 இயராகவே நமக்கு ரொம்ப ஒரு ஹாட்டாக போயிட்டு இருந்த ஒரு டாபிக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸுமே உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சருக்கு கண்டிப்பாக இது தேவைப்படக்கூடிய ஒரு இது தான். இது மாதிரி உங்களுக்கு நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான விஷயம் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு அப்டேட் உடனே உங்களுக்கு அப்டேட் வேணும், அதேமாதிரி உங்களுக்கு குவிசஸ் வேணும், யூபிஎஸ்சி ரிலேட்டடான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி as well as டெலிகிராம் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.